அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ். நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்க எல்லாரும் என்ன மிஸ் பண்றீங்களான்னு தெரியல. ஆனா நான் ரொம்ப மிஸ் பண்றேன். அது வந்துட்டு ஒரு 1 இயரா அப்படியே பழகிருச்சுல்ல. காலையில எந்திரிச்ச உடனே வீடியோ எடுக்கிறது, எடிட் பண்றது, வாய்ஸ் ஓவர் குடுக்கறது, அப்படியே போஸ்ட் பண்றது, அப்படியே எனக்கு வந்துட்டு அதுவே ரொட்டீனா இருந்துச்சு. ஆ இப்ப பார்த்தீங்கன்னா, அந்த 2 ஒரு 1 வீக்காவே நான் அவ்வளவா வீடியோ ஃபோக்கஸ் பண்ணி எடுக்கிறது அந்த மாதிரிலாம் பண்றதில்ல. ஐ மீன் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் வேலை இருக்கா, அந்த மாதிரி வேலைய பார்த்துட்டு, இந்த ஜாப் தேடுறது அந்த மாதிரி தான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். மஃப்ரா குட்டி கத்திட்டு இருக்காங்க. அந்த மாதிரி ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தேனா, அதனால அவ்வளவா என்னால ஃபோக்கஸ் பண்ண முடியல. ஆனா, இதுவுமே பார்த்தீங்கன்னா, நான் கஷ்டப்பட்டு குட்டி குட்டியா வீடியோஸ் போட்டு நெறைய வீடியோஸ் போடுவேன். என்ன சொல்றது? ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா, அ லாங் வீடியோவே 2லாம் போட்டிருக்கேன். அந்த மாதிரி அ குட்டி குட்டியா மேல போனது தான் பார்த்தீங்கன்னா, நம்மளோட சேனலுமே. அ ஆனா என்ன நம்ம சோஷியல் மீடியால பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் ஃபேம்க்காக பண்ணுவாங்க. நெறைய பேர் வந்துட்டு சம்பளம் வேணும்னு சொல்லிட்டு பண்ணுவாங்க. மோஸ்ட்லி இதில சேலரி இல்லைன்னு சொன்னீங்கன்னா, ஒரு 50% பண்ண மாட்டாங்க. உண்மையா ட்ரூவான விஷயம்னு பார்த்தீங்கன்னா அதுதான். ஃபேம்க்காக பண்றவங்க வேணா 50% இருப்பாங்க. ஆனா உண்மையா சேலரி வரல அதில அப்டின்னா, கண்டிப்பா யாருமே பண்ண மாட்டாங்க. அந்த மாதிரி தான். நானும் பார்த்தீங்கன்னா, ஒரு இன்கம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இத ஸ்டார்ட் பண்ணேன். இப்போ வியூஸ் அல்ஹம்துலில்லாஹ் ஃபர்ஸ்ட் இருந்தத விட மேல போயிருக்கு. அதுவுமே பார்த்தீங்கன்னா, அ எத்தன பார்த்தீங்கன்னா வருது பாருங்களேன். ம். அதுவுமே நான் குட்டி குட்டியா ஆல்ரெடி சொல்ட்டேனோ, எத்தன குட்டி குட்டியா சொல்றது? அதான் நம்ம ஸ்டார்ட்டிங் ஸ்டேஜ்ல இருக்கும்போது நமக்கு ஒரு 100 பேர் பார்த்துருவாங்களா? நம்ம சேனல் வந்துட்டு 1000 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணிருமா? 4000 வாட்ச் ஹவர் கம்ப்ளீட் பண்ணிடுமா? எப்ப நமக்கு மானிடைஸ் ஆகும்? எப்ப நமக்கு இன்கம் வரும்? அந்த மாரி தான் பார்த்தீங்கன்னா, எனக்குமே அ போய்க்கிட்டு இருந்துச்சு. அ 100, 200 ஆகும்போது அது ஒரு ஹேப்பியா இருந்துச்சு. எப்பயுமே நம்ம லைஃப்ல ஏதாவது பிசினஸ் பண்றோம்னா, ஒரு ஒரு நாளைக்கு ஒரு பாக்கெட் ஏதாவது ஒரு மசாலாவே சொல்றேனே, ஒரு நாளைக்கு ஒரு பாக்கெட் விக்கும்போது ஒரு மாதிரி ஹேப்பியா இருக்கும். அது ஒரு நாளைக்கு 10 பாக்கெட் விக்கும்போது நம்ம மேலே நமக்கு ஒரு நம்பிக்கை வரும்ல. ஓகே நம்ம மசாலா எல்லாருக்கும் புடிக்குது அந்த மாதிரி தான். ஒரு நாளைக்கு ஒரு 100 பேர் பார்க்கும்போது ஒரு ஹேப்பினஸ் வரும். அப்புறம் ஒரு 100, 200 ஆயி, 300 ஆயி, 500 ஆனப்ப எனக்கு வந்துட்டு என்ன சொல்றது? என் மேலே ஒரு கான்ஃபிடென்ட் வந்துச்சு. பரவால்ல எனக்கும் என்னோட வீடியோவும் பார்த்தீங்கன்னா, நெறைய பேருக்கு புடிச்சிருக்கு. புடிச்சு பார்க்குறாங்க. என்னைய வந்துட்டு அவங்க தங்கச்சியா, அக்காவா, நெறைய அண்ணனுங்க பார்க்குறாங்க, நெறைய தம்பி பார்க்குறாங்க. நெறைய பேர் வந்துட்டு அம்மா பார்க்குறாங்க. நெறைய சிஸ்டர், நெறைய தங்கச்சிங்க எனக்கு இருக்காங்க. இப்பவும் எனக்கு பர்சனலா ஒரு 2 டேஸ் வீடியோ போடல. "அக்கா உங்க மிஸ் பண்றேன்க்கா, உங்க வீடியோ மிஸ் பண்றேன்க்கா." உண்மையா எனக்கு மெசேஜ் வருது. எனக்கு மெசேஜ் பண்றவங்களுக்கு தெரியும். அம் என்ன சொல்றது? "உங்க வாய்ஸ் எனக்கு பிடிக்கும்க்கா. நீங்க ல சொல்றது எனக்கு பிடிக்கும்." அந்த மாதிரியெல்லாம் எனக்கு மெசேஜ் பண்றீங்க. அல்ஹம்துலில்லாஹ் அது கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா நீங்க யாருன்னு எனக்கு தெரியாது. நான் யாருன்னு உங்களுக்கு தெரியாது. இருந்தாலும் என் வீடியோ இன்ட்ரெஸ்ட்டா பார்க்குறீங்க. எனக்கு நெறைய சஜஷன் குடுக்குறீங்க. நான் நமாஸ் படிக்கிறதுக்கு. நான் என்ன சொல்றது? நடுவுல வந்துட்டு கொஞ்சம் வேலையால நான் ஒழுங்கா ஒரு 1 வீக் படிச்சேன்னா நமாஸு, 1 வீக் வந்துட்டு படிக்க மாட்டேன். அந்த மாரி தான் போய்க்கிட்டு இருந்துச்சு. நான் உண்மைய சொல்லணும்ல. அந்த மாரி ரொட்டீன் போயிட்டு இருந்துச்சு. நெறைய பேர் வந்துட்டு நமாஸ் படிங்க. அது வந்துட்டு அல்லாஹ் யாராவது ஒருத்தர் மூலியமா நமக்கு வந்துட்டு நமக்கு சொல்றதுன்னு நான் நெனச்சுக்கிருவேன். இப்ப நான் எது பண்ணாலுமே இப்ப நான் அந்த ஜாப் போறது கூட, நான் ஜாப் போகணும்னு நெனைக்கல. அ அந்த மாதிரி தான் என்னோட ரொட்டீன் போயிடுது. ஏன்னா அஃபீன் அத்தாக்கு வந்துட்டு நம்ம வீட்ல இருக்கணும், நம்ம பாப்பா பார்த்துக்கிறணும். அதான் அவங்க இஷ்டம். இப்ப நானா கேட்டனால அவங்க ஓகே சொல்லியிருக்காங்க. அதுவுமே பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு ஒரு சங்கடம் இருந்துட்டே இருக்கும். "நீ போய் எதுக்கு கஷ்டப்பட்டு வேலை செய்யணும்? நான் தான் உன்ன பார்த்துக்கிறேன்ல." அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரோட ஹஸ்பண்டுக்குமே அது இருந்துட்டுருக்கும். பட் எனக்கு வந்துட்டு எனக்குன்னு ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ட் வேணும். ஆம் என்ன சொல்றது? ரூ. 10 இருந்தாலுமே என்ன சொல்றது? நானே ஏர்ன் பண்ணி சம்பாதிக்கிறது இது. நான் கஷ்டப்பட்டு உழைச்சு எந்த வேலைக்கு போனாலுமே நம்மளோட ஹார்ட் ஒர்க் இல்லாம யாரும் சேலரி தரப்போறது கிடையாது. நம்மளோட முயற்சி இல்லாம எதுவுமே நடக்க போறது கிடையாது. ஆனா, எதுவுமே நம்மளால முடியாதுன்னு இல்லவே இல்ல. கண்டிப்பா நம்மளால கத்துக்க முடியும், லேர்ன் பண்ண முடியும், ஃபோக்கஸ் பண்ணி அத கவனிச்சு, ஆம் நம்மளாலயுமே அச்சீவ் பண்ண முடியும்னு வந்துட்டு நம்மளுக்கு ஃபர்ஸ்ட்டு நம்ம மேல நம்பிக்கை இருக்கணும். நெறைய பேர் வந்துட்டு, "நீ எதுக்குமே லாயக்கு இல்ல.
உன்னால எதுவுமே பண்ண முடியாது. அதெல்லாம் நம்மளுக்கே சில டைம் தோணும். நமக்குலாம் அது வராது. நம்மளாலலாம் அது பண்ண முடியாது. அப்படிலாம் சில பேருக்கு தோணும். சம்டைம்ஸ் எனக்கே தோணியிருக்கு. அ இந்த வீடியோ வாய்ஸ் ஓவர் குடுக்கும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்லாம் ரொம்ப தயங்கி தயங்கி வாய்ஸ் ஓவர் குடுப்பேன். ஒரு ஃப்ளூவன்ட்டா எனக்கு பேச வராது. இல்லைன்னா இழுத்து இழுத்து பேசுவேன். அது எங்க ஊரோட லாங்குவேஜ் அப்படி. அது அப்படியே எனக்கு நாங்க சென்னையிலேயே இருந்தாலுமே, அது நம்ம பிளட்லயே ஊறி போனனால, அப்படியே பழகி போச்சு. அந்த மாரி தான் பேசிக்கிட்டு இருப்பேன். அ அப்புறம் ஒரு ஸ்டேஜ்ல வந்துட்டு எல்லாரும் நம்மள கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்க. அதெல்லாம் தான் தாண்டி தான் நான் வந்திருக்கேன். இந்த சேனல கொண்டு வந்திருக்கேன். ஒரு 10,000 பேரு. அ மத்தவங்களுக்கு பாரு என்ன பெரிய லட்ச சப்ஸ்கிரைபரா வச்சிருக்க அப்படின்னு நெனைக்கலாம். பட் அந்த 10,000 பேர நான் எப்படி சேர்த்தேன்? எவ்ளோ காசிப்க்கு நடுவுல, எவ்ளோ வந்துட்டு இ இ நம்ம ஹவுஸ் ஒய்ஃபா இருந்தாலுமே நம்ம வீட்ல சும்மா இல்லல்ல. காலையில எந்திரிச்சதுலேருந்து நைட் படுக்கிற வரைக்கும் நமக்கு வேலை இருக்கும். உண்மையா பாருங்களேன், வேலைக்கு போனா கூட காலையில சட்டுன்னு அந்த குக்கிங் வேலை எல்லாமே முடிச்சுருவோம். முடிச்சுட்டு வீட்ல எல்லா வேலையும் முடிச்சுட்டு, அந்த வேலை அதோட முடிஞ்சிரும் இந்த வீட்டு வேலைன்றது. அப்புறம் நம்ம வேற ஜாபுக்கு போயிட்டு மறுபடியும் வந்துட்டு தான் அத கன்டின்யூ பண்ணுவோம். பட் வந்துட்டு நம்ம வீட்லயே இருந்தோம்னு வைங்களேன், வேலை வந்துகிட்டே இருக்கும். அது நம்மள மாரி ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கிறவங்களுக்கு தான் தெரியுமே. அந்த மாரி தான். எனக்கு வேலை இருந்துகிட்டே இருக்கும். இருந்தாலும் பார்த்தீங்கன்னா, இது என்னோட ஜாப். மெயினா நான் நெனச்சது இது என்னோட ஜாப். இதில எப்படியாவது அப்பயும் நம்ம கேட்பாங்க, நமக்கு அது சில்வர் பட்டன் வந்துருமா? அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப நான் நடுவுல வீடியோ என்ன சொல்றது, வீடியோ போடக்கூடாது அப்படின்னு டிசைட் பண்ணது எதுக்காகன்னா, என் பிள்ளைங்களும் பொம்பள பிள்ளைங்க வச்சிருக்கேன். அவங்களும் வளர்ந்துக்கிட்டே ஃப்ராங்க்கா நான் சொல்றேன். என் பிள்ளைங்களும் பொம்பள பசங்க இருக்காங்க. அவங்களும் வளர்ந்துக்கிட்டு இருக்காங்க. மோஸ்ட்லி நான் அஃபின் வீடியோல காமிக்க மாட்டேன். ஏன்னா அவங்க 8 இயர்ஸ் மேல ஆயிடுச்சு அவங்களுக்கு. எப்பயாவது ரேரா தான் காமிப்பேன் அவங்கள. அஃப்ரா குட்டி வந்துட்டு 2 இயர்ஸ்ன்றனால எனக்கு ஒண்ணும் என்ன சொல்றது, அவ இன்னும் கொஞ்சம் வளருவாள்ல அதனால. ஏன்னா அஃப்ரா குட்டிய நெறைய பேருக்கு புடிச்சிருக்கு. ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி, அவ பேசுற அந்த மழலை பேச்சு இருக்குல்ல, அந்த ஸ்டேஜ்ல இப்ப இருக்கா அவ. அதனால அந்த பேச்சு வந்துட்டு நெறைய பேருக்கு பிடிக்கிறதுனால நம்ம வீடியோ பார்க்குறாங்க. இப்ப நான் வந்துட்டு இப்படி பேசிட்டு சொல்லிர்றேன். எனக்கு வந்துட்டு வேலை கிடைச்சுச்சா? கிடைக்கலையா? ஆல்ரெடி ஷார்ட்ஸ் வந்திருக்கும் முன்னாடியே. ஆம் அதெல்லாம் கூட உங்ககிட்ட நான் ஷேர் பண்றேன். இன்னைக்கு இந்த ஒரு 1 வீக்கா வீடியோ போடாதனால ஒரு மாரி சங்கடமா தான் இருந்துச்சு. ஏன்னா நான் ரொம்ப நம்ம ஒரு விஷயத்துக்கு அடிக்ட் ஆயிருவோம்னு சொல்லுவோம்ல, அதான் இது. உண்மையாவே நான் கொஞ்சம் அடிக்ட் ஆயிருக்கேன். எப்ப பாரு நான் கேமரா நேத்து பார்த்தீங்கன்னா, அ எப்ப பாரு நான் ஏதாவது ஒரு வீடியோ எடுத்துருவேன். ஐ மீன் வந்துட்டு எங்க போனாலும், என் தங்கச்சி வீட்டுக்கு போனாலும், எல்லாரோட அந்த வீடியோ எடுக்கன்னு பெர்மிஷன் இருக்கும்ல, அந்த மாரி பிளேஸ்ல மட்டும் தான் எடுப்பேன். நம்ம ரிலேட்டிவாவே இருந்தாலுமே, அவங்களோட அனுமதி இல்லாம நான் எடுக்கவே மாட்டேன். இப்ப என் தங்கச்சி இருக்காங்க, ஹஸ்பண்ட் கிட்ட கேட்டுருக்கேன். எல்லார்கிட்டயும் கேட்டுட்டு நான் எடுத்திருக்கேன். அவங்க "பரவால்ல மச்சி, எடுங்க மச்சி" அப்படின்னு சொன்னா நான் எடுப்பேன். மத்தபடி வேற இப்ப நம்ம வேற ஒருத்தவங்ககிட்ட போறோம்னா, அவங்களோட பெர்மிஷன் இல்லாம நான் வீடியோ எடுக்க மாட்டேன். அதே மாதிரி யாரோட பெர்மிஷன் இல்லாம அவங்க ஃபேஸையும் வந்துட்டு நான் காமிக்க மாட்டேன். இது வந்துட்டு என்னோட என்ன சொல்றது? என்னோட வீடியோ, என்னோட ஃபேஸ் காமிச்சு நான் வீடியோ போடுறேன். அது வந்துட்டு என்னைய தான் அஃபெக்ட் பண்ணும்ல. அதனால மத்தவங்கள காமிச்சு வீடியோ போடக்கூடாதுன்றதுல நான் கிளியரா இருப்பேன். பெர்மிஷன் அவங்க ஓகே அப்படின்னு சொன்னா கூட கேட்பேன். சில பேர் கேட்பாங்க, "ஏம்மா என்னையெல்லாம் வீடியோல காமிக்கல?" கல்யாண ஃபோட்டோல கூட ஒரு சிஸ்டர் கேட்டாங்க. வீடியோ பார்க்குறாங்களான்னு தெரியல. என் வீரரோட கசின்ஸ் தான். கேட்டாங்க, "ஏம்மா நான்லாம் இன்ட்ரெஸ்ட்டா பார்த்துக்கிட்டு இருந்தேன்ம்மா. நீ ஃபோட்டோல வந்துட்டு எங்களலாம் காமிப்பேன்னு சொல்லிட்டு." நான் சொன்னேன், "இல்லக்கா, நீங்க அவங்க எனக்கு அவ்வளோ க்ளோஸ் கிடையாது. நம்ம இப்ப பார்த்தோம்னா, சலாம் சொல்லிட்டு எப்படி இருப்போம்ல, அந்த மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப் தான். ஆ இல்லக்கா நீங்க ஏதாவது தப்பா நெனச்சுக்கிருவீங்கல்ல, அதனால தான் வந்துட்டு நான் காமிக்கல." அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன். அம் "அப்படிலாம் ஒண்ணும் இல்லம்மா" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொன்னாங்க. பட் இருந்தாலும் ஒரே மைண்ட் செட்ல இன்னொருத்தர் இருப்பாங்களான்னு கேட்டிங்கன்னா, டவுட்டு தானே. அந்த மாதிரி தான். எதுக்கும்மா இப்படி உட்காந்து பேசிட்டு இருக்கேன்னா, கொஞ்சம் நான் மிஸ் பண்ணேன். அவங்க எல்லாரையும் நான் உண்மையா மிஸ் பண்ணேன். முடிஞ்ச அளவுக்கு ஏதாவது குட்டி குட்டியா வீடியோ போட நான் ட்ரை பண்றேன். டைம் இருந்துச்சுன்னா. எனக்கு பார்த்தீங்கன்னா ஜாப் கெடைச்சிருச்சு. அல்ஹம்துலில்லாஹ் கெடைச்சிருக்கு. ஒரு ஜாப் கெடைச்சிருக்கு. இன்ஷா அல்லாஹ் மண்டேலேருந்து நான் போக போறேன். என்ன ஒண்ணு நம்ம அஃப்ரா குட்டிய விட்டுட்டு போறது தான் கொஞ்சம் சங்கடமா இருக்கு. அஃபீனம்மா வளர்ந்துட்டாங்க. ஒரு 3:30 வரைக்கும் ஸ்கூல்ல இருப்பாங்க. அப்புறம் வந்துட்டு மதர்சாக்கு போறது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்க பிஸியா இருப்பாங்க. ஒரு 6:30 ஆயிரும். அதனால அவங்கள வந்துட்டு அவங்களுக்கு ப்ராப்ளம் இல்ல. அவங்க வளர்ந்தனால பிரச்சனை இல்ல. அஃப்ரா குட்டி வந்துட்டு இப்ப நம்ம விட்டுட்டு போறனால கொஞ்சம் ஒரு மாதிரி சங்கடமா இருக்கு. உண்மையா சொல்லப்போனா. அது வந்துட்டு எல்லா அம்மாக்குமே இருக்கிறது தான்.
அத்தான்றவங்க பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு அந்த ஜாப்ன்றதே அத்தான்னா அப்பா, அப்பான்றவங்களுக்கு வந்துட்டு அந்த ஜாப்ன்றதே ஃபிக்ஸடா இருக்கிறனால, அவங்களுக்கு அந்த ஒரு கில்ட்டிலாம் இருக்காது. நம்ம வந்துட்டு வீட்ல இருந்துட்டு குழந்தைங்கள இவ்வளோ நாள் பார்த்துட்டு, திடீர்னு ஒரு வேலைக்கு போம்போது ஒரு ஒரு எப்படி சொல்றது? ஒரு மாதிரி இருக்கும். அது எப்படி இருந்தாலும் அந்த 1 வீக் ஆகும் நம்ம அதுக்கு அடாப்ட் ஆகுறதுக்கு. ஆ நான் ஆல்ரெடி ஷார்ட்ஸ்ல சொல்லியிருப்பேன். அப்பலாம் வந்துட்டு குழந்தைங்கள கூட்டிட்டு போயிட்டு காட்டுலலாம் வேலை செய்யும்போது, பக்கத்துல வச்சுக்கிட்டே பார்த்துக்கிட்டே வேலை செய்வாங்க. ஆனா அந்த மாதிரி சோர்ஸ் எல்லாம் இப்ப இல்ல. அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஆஃபீஸ் இருந்தா நல்லாருக்கும்ல. எல்லாரும் வேலைக்கு கிளம்பிடுவாங்க பாப்பா குட்டி பாப்பாலாம் வச்சுக்கிறவங்க. நம்ம ஏன் வேலைக்கு போணும்னு நான் நினைக்கிறேன்னா, நமக்கே ஒரு கான்ஃபிடன்ஸ் வரும்னு நான் நினைக்கிறேன். அதுக்குன்னு வீட்ல இருக்கிறவங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் இருக்காதா? அப்படின்னு நீங்க கேட்காதீங்க. உண்மையா சொல்றேன். அ நம்மலாம் கஷ்டப்பட்டு ஏர்ன் பண்ற யூடியூப்லயே நான் ஏர்ன் பண்ண காசுல எனக்கு அவ்ளோ சந்தோஷமா இருந்துச்சு. இதுக்கு முன்னாடி நான் வொர்க் போயிருக்கேன். அப்ப நான் ஃபர்ஸ்ட் மந்த் சேலரி வாங்குறப்ப அவ்ளோ ஒரு ஹேப்பியா இருந்துச்சு. அழுதேன். என் கூட வொர்க் பண்றவங்கலாம் கேட்டாங்க. "அ எதுக்குக்கா அழுகுறீங்க? சேலரி தானே தந்திருக்காங்க. கம்மியா தந்துட்டாங்கன்னு அழுகுறீங்களா?" அப்படின்னு சொல்லிட்டுலாம் கேட்டாங்க. நான் சொன்னேன், "அப்படி இல்லப்பா. நான் ஃபர்ஸ்ட் டைம் எங்க வீட்ல வேலைக்கெல்லாம் அலோ பண்ண மாட்டாங்க. அதே மீறி நான் வேலைக்கு வந்துட்டு ஃபர்ஸ்ட்டு சேலரி வாங்கியிருக்கேன். அ எனக்கே ஒரு மாதிரியா இருக்குப்பா" அப்படின்னு சொல்லிட்டு, அம் அது ஒரு மாதிரி நல்லா இருந்துச்சு. அந்த ஃபீல் நல்லா இருந்துச்சு. பட் அத நான் கன் கொ அ கொஞ்சம் இயர்ஸ் கன்டின்யூ பண்ணேன். அப்புறம் நான் ஸ்கிப் பண்ணியாச்சு அந்த ஜாபு. அப்புறம் பாப்பா அப்படி இப்படின்னு நம்ம பார்த்துட்டு, நம்ம பொழுத கழிச்சுக்கிட்டு இருந்தேன். அப்புறம் யூடியூப் இருந்துச்சு. அதில வீடியோ போட்டுட்டு அந்த மாரி பண்ணிக்கிட்டு இருந்தேன். பிரைட்னஸ் கம்மியா வச்சு எடுத்திருக்கேன். நம்ம மூஞ்சி வெள்ளையாலாம் இருக்குது. கருப்பா இருந்திருக்கும். பரவால்ல, பரவால்ல. அப்புறம் என்ன சொல்லிட்டு இருந்தேன்? நான் அந்த மாதிரி இருந்தேன். ஆனா நான் ஃபர்ஸ்ட்டு ஜாப் போம்போது நான் 0 தான். உண்மையா சொல்லப்போனா எனக்கு எதுவும் தெரியாது. வெளியில ஒருத்தர்கிட்ட எப்படி பேசுறதுன்னு தெரியாது. அம் ஏதாவது சட்டுன்னு நம்மளோட சீனியர்ஸ் யாராவது ஏதாவது ஒண்ணு சொல்லிட்டாங்கன்னா, பொல பொலன்னு உட்காந்து அழுகுவேன். அம் எனக்கு பஸ்ல போறது எப்படின்னு தெரியாது. அ பஸ்க்கு என்ன சொல்றது? பஸ் ட்ராவல் பத்தி எதுவும் தெரியாது. ஆ என்னோட ஒரு சின்ன பிள்ளைலாம் வேலை செய்யும். ஒரு 17 இயர்ஸ், 18 இயர்ஸ் சாரி 18 இயர்ஸ், 19 இயர்ஸ்லலாம் வேலை செய்வாங்க. அந்த பிள்ளைங்களுக்கு தெரிஞ்ச அளவு கூட எனக்கு தெரியாது. அம் என்ன சொல்றது? அவங்க கிட்ட நான் கேட்பேன். இது எப்படி போடுது? இந்த பஸ் போகுமா? பஸ் வரலைன்லாம் நான் உட்காந்து அழுதுருக்கேன் கொஞ்சம். ஒரு மாதிரி சைல்டிஷா இருக்கு இப்ப நெனச்சா. நம்ம ஃபர்ஸ்ட் டைம் ஸ்கூலுக்கு போகும்போது அழுவோம்ல, அந்த மாரி தான். வேலைக்கு போம்போதும் ஃபோன் பார்த்தீங்கன்னா, நல்லா சூடாயிருச்சு. அதனால ஆஃப் ஆயிருச்சு. அம் அதான் சரி நம்ம பாயிண்ட்டுக்கு வந்துரும். பேசினா எங்கிட்டாச்சும் போயிரும் கன்டென்ட்டு. அ கன்டென்ட்டுன்னு இல்ல. என்னோட ஃபீலிங்ஸுன்னு வச்சுக்கலாம். எங்கிட்டாவது போயிரும் அது பாட்டுக்கு. அ இப்போ பார்த்தீங்கன்னா, எனக்கு வேலை கிடைச்சிருக்கு. அத உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நெனச்சேன். இன்ஷா அல்லாஹ் அந்த வேலை எப்படி போகுது அப்படின்னு எனக்கு தெரியல. அ நல்லபடியா போகும்ன்னு நம்புறேன். ஆ சொன்ன மாதிரி அஃப்ரா குட்டி யார்ட்ட விட்டு போய் நெறைய பேர் கேட்டிருந்தீங்க. எங்க அம்மா கிட்ட தான் விட்டுட்டு போலான்னு இருக்கேன். ஆ பாப்பா இருப்பாங்களான்னா, இப்போ வரைக்கும் காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் இருப்பா. நைட்டு தான் என்னைய தேடுவா மோஸ்ட்லி. அதனால பார்ப்போன்னு சொல்லிட்டு இருக்கேன். அ அது ஒண்ணு தான் ஒரு மாதிரி இருக்கு. மத்தபடி ஒண்ணும் இல்ல. அல்ஹம்துலில்லாஹ். நம்ம ஏதாவது ஒரு ஒர்க் பண்ணுவோம். நம்மள ஹார்ட் ஒர்க் எல்லாத்தையும் போட்டு ஏதாவது ஒரு வேலை செய்வோம். இன்ஷா அல்லாஹ் நம்மளும் என்ன சொல்றது? ஆ நம்ம யோசிச்ச மாதிரி இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் நாடுவான். ஆ நம்ம வந்துட்டு திருட போறதில்ல, பொய் சொல்ல போறதில்ல, யாரையும் ஏமாத்த போறதில்ல. எல்லாம் பட டயலாக் மாதிரி தான். ஆம் நம்ம கஷ்டப்பட்டு உழைக்க போறோம். நானும் பார்த்தீங்கன்னா, நெறையா ட்ரை பண்ணேன். பட் எதுவுமே ஒர்க் அவுட் ஆகல. வீட்ல இருந்துட்டு இந்த மசாலா பிஸ்னஸ் பண்ணலாம், ப்ரௌனி பிஸ்னஸ் பண்ணலாம். அதுக்கு அஃப்ரா குட்டி இது பண்ணி விளையாண்டுட்டுருக்காங்க. அதுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா, ஓரளவுக்கு அந்த என்ன சொல்றது? விளம்பரம் பண்ற அளவுக்கு எனக்கு தெரியல. உண்மையா சொல்லப்போனா, சில பேர் நல்லா விளம்பரம் பண்ணிட்டு, அவங்க பிஸ்னஸ வந்துட்டு மேல கொண்டுட்டு போறாங்க. அந்த அளவுக்கு நாலேட்ஜ் இல்ல. நெறைய பேர் வந்துட்டு WhatsAppல அவங்க ப்ராடக்ட் எல்லாம் அ வ வீடியோ பண்ணி போட சொல்றீங்க. இன்ஷா அல்லாஹ் எனக்கு டைம் இருக்கும்போது கண்டிப்பா போடுறேன். அந்த மாரி ப்ரமோஷனுக்குலாம் நான் காசு வாங்குனது கிடையாது. இதுவரைக்குமே நான் யார்கிட்டயும் நான் குட்டி குட்டியா சேனல் ப்ரமோஷனா இருந்தாலும், அந்த மாதிரி நான் யார்கிட்டயும் எந்த காசும் வாங்குனது கிடையாது.
அவங்களும் பார்த்தீங்கன்னா, என்னைய மாதிரி கீழ இருந்து மேல வராங்க. ஸ்டெப் பை ஸ்டெப்பா மேல ஏறி வராங்க. அதனால கண்டிப்பா நான் ஹெல்ப் பண்ணுவேன். அந்த மாதிரி நீங்க இருக்கீங்கன்னா, நீங்க வீடியோவா எடிட் பண்ணி எனக்கு எடிட் பண்ண மட்டும் தான் டைம் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். நான் வாய்ஸ் ஓவர் குடுத்து போறது கூட கடகடன்னு வாய்ஸ் ஓவர் குடுத்துருவேன். அது மாரி உங்களுக்கு ஏதாவது ப்ராடக்ட்டு நீங்க சேல் பண்றீங்கன்னா, இன்ஷால்லா எனக்கு வீடியோ சென்ட் பண்ணுங்க. நான் வந்துட்டு நம்மளோட சேனல்ல போடுறேன். இப்போ ஒரு 1000 பேர் பார்த்தாலும் யாராவது ஒருத்தர் வாங்குனா கொஞ்சம் நல்லா இருக்கும்ல, அந்த மாதிரி தான். ஆ நானும் வீட்ல இருந்து எல்லா பிசினஸும் பண்ணி பார்த்தேன். ஒர்க் அவுட் ஆகல. சரி, அம் என் ஹஸ்பண்ட ரொம்ப கஷ்டப்படுத்தக்கூடாதுல்ல, பாவம்ல. சரி, நான் என்னால முடிஞ்ச அளவுக்கு இன்ஷால்லா ஹெல்ப் பண்ணலான்னு நெனைக்கிறேன். பட் அவங்க சொல்லுவாங்க, "உன்னோட ஹெல்ப்லாம் எனக்கு தேவையில்ல" அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா, நான் கஷ்டப்பட்டு வேலை செய்யணும்ல. அத வச்சு அவங்க சொல்லுவாங்க. வீடையும் பார்த்துக்கறணும், ஆ வேலைக்கு போயிட்டு வரணும், அந்த மாதிரி சொல்லுவாங்க. ஆ நம்மளால முடியாது எதுவுமே இல்லன்னு நெனச்சுக்கிற வேண்டியதுதான். கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். ஸ்டார்ட்டிங் ஸ்டேஜ்ல ஏன்னா இத்தன நாள் நம்ம வீட்ல இருந்திருக்கோம். எந்த ஒர்க் பண்ணாலும் கொஞ்சம் வந்துட்டு பெயின் இருக்கும். உடம்பு வலி இருக்கு. நம்ம ட்ராவல் பண்ணிட்டு போறது எல்லாமே இருக்கும். இன்ஷால்லா வந்துட்டு எல்லாமே மாறும். அவ்வளோதான், இதான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நெனச்சது நானு. ஷேர் பண்ணிட்டேன். ஆ யாசிக்காவ அக்கான்னு நெறைய பேர் சொல்லுவாங்கல்ல, அதனால யாசிக்காவ யாராவது மிஸ் பண்றீங்கன்னு சொல்லிட்டு மறக்காம சொல்லுங்க. இன்ஷால்லா எனக்கு முடிஞ்ச அளவுக்கு நான் வீடியோ போடுறேன். முடிஞ்ச அளவுக்கு போடுறேன். நான் எனக்கு வீடியோ எடுக்க டைம் இருக்குமா என்னன்னு தெரியல. இன்ஷால்லா நான் முடிஞ்ச அளவுக்கு நான் போடுறேன். எல்லாரும் எனக்காக துவா பண்ணிக்கோங்க. என் ஃபேமிலிக்காக துவா பண்ணிக்கோங்க. நானும் உங்களுக்காக துவா பண்ணிக்கிறேன். தொழுகும்போது யாரும் என்னைய மறக்காதீங்க. ம் அ யாரு ஆல்ரெடி என்ன சொல்றது? ம். ஆனா உண்மையிலே நான் ரொம்ப மிஸ் பண்ணேன். அது எனக்கு காலையில எந்திரிச்ச உடனே இந்த எடிட் பண்றது, வாய்ஸ் ஓவர் குடுக்கறதுலாம் ஒரு மாதிரி என்னோட பழக்கமா மாறிடுச்சு. அம் அப்பப்ப நான் ஃபோன் எடுத்து பார்ப்பேன். யாராவது கமெண்ட் பண்றாங்களா YouTubeலன்னு சொல்லிட்டு. ஒரு மாதிரி இருக்கு. சரி, சரியா போயிரும். இது நானா டிசைட் பண்ண முடிவு தானே. ஆம் நான் என்ன சொல்றது? என்னோட மைண்ட்ல நெறையா திங்கிங் இருக்கும். அதெல்லாம் வச்சு தான் நான் அத டிசைட் பண்ணியிருக்கேன். அம் நம்மளால முடியாதது எதுவும் இல்லல்ல. அ இன்ஷா அல்லாஹ் எல்லாம் மாறும். எல்லாம் சரியாகும். நம்புறேன். சில பேர் கேட்பாங்க, "உங்க ஹஸ்பண்ட் சேலரில உங்களால மெயின்டெயின் பண்ண முடியாதா?" அப்படின்னு சொல்லிட்டு. அல்ஹம்துலில்லாஹ் அதுலயும் என்னால சேவ் பண்ண முடியும். உங்களுக்கே தெரியும். நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். நான் ஷேர் பண்ணாத எதுவும் இல்ல. சில பேர் கூட திட்டுவாங்க. "எல்லாத்தையும் ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்க உட்காந்து. எல்லாமே சொல்லிக்கிட்டு இருக்கியே லூசு மாதிரி" அப்படின்னு சொல்லுவாங்க. சில என்ன சொல்றது? பக்கத்து வீட்ல அந்த மாதிரி எனக்கு ஷேர் பண்றது. அதுவுமே பார்த்தீங்கன்னா, ஊர் ஃபுல்லா தெரியும். ஒருத்தருக்கு தெரிஞ்சா எல்லாருக்கும் தெரியும். அந்த மாதிரி தான். நான் யார்கிட்டயும் ஷேர் பண்ணல. நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். எல்லாமே ஷேர் பண்ணியிருக்கேன். என் ஹஸ்பண்டோட சேலரிய என்னால சேவ் பண்ண முடியும். பட் வந்துட்டு நான் இன்னும் என்ன சொல்றது, நாங்க 2 பேரும் சேர்ந்து உழைச்சு லைஃப்ல ஏதாவது பண்ணணும்னு நெனைக்கிறேன். நான் உண்மையா சொல்லப்போனா அதுதான். யாரையும் டிபெண்ட் பண்ணக்கூடாது. மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா, யாரையும் அ சார்ந்து நான் இருக்கக்கூடாதுன்னு நெனைக்கிறேன். ஆ சின்னதா எனக்கு எல்லாருமே என்ன சொல்றது, என் அம்மா, அத்தா சப்போர்ட் எனக்கு அல்ஹம்துலில்லாஹ் நல்லா இருக்கு. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா, அ நானும் வளர்ந்துட்டேன்ல. நானே என் ஃபேமிலிய பார்த்துக்கிற அளவுக்கு நான் வந்துட்டு கொஞ்சம் முன்னேறணும். ஆம் அஃபீனாத்தா வந்துட்டு அவங்க சொல்லப்போனா, அவங்களுக்கு படிச்சிருந்தாங்கன்னா, அவங்க ஃபீல் பண்றது அதுதான். "நான் படிச்சிருந்தேன்னா நல்ல வேலைக்கு போயிருப்பேன்ல யாசு. நீ வேலைக்கு போணும்னு யோசிச்சிருக்க மாட்டல்ல?" அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அவங்க படிக்கலேனாலும் அவங்க ஹார்ட் ஒர்க்கிங் பெர்சன் தான். பட் இந்த இந்த உலகத்தில பார்த்தீங்கன்னா, படிச்சவங்களுக்குன்னு ஒரு சேலரி இருக்கு. ஆ எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணாலும் இவ்வளோ தான் இன்கம் நம்மளால ஏர்ன் பண்ண முடியும். சொந்த பிசினஸ் பண்றது வேற. இந்த மாதிரி சம்பளத்துக்கு போறது, அந்த மாதிரி சொல்றேன். ஆம் அந்த மாதிரி இருக்கு. அவங்க இங்க என்னையும் பார்த்துக்கணும். அவங்க அம்மா, அத்தாக்கும் பண்ணணும்ல, அந்த மாதிரி இருக்கு. இன்ஷா அல்லாஹ் எனக்கு என்ன ஆசைன்னா, ஆ நம்ம இருந்தோம், ஆ எல்லாரையும் டிபெண்ட் பண்ணி இருந்தோம். அந்த மாதிரி இருக்கவே கூடாது. நாங்க ஏதாச்சும் ஒண்ணு என் குழந்தைங்களுக்காக செஞ்சோம். பாரேன் இவங்க 2 பேரும் கஷ்டப்பட்டு உங்க பிள்ளைங்களுக்கு ஏதாவது செஞ்சிருக்காங்க. அப்படின்னு அடுத்தவங்க சொல்றதுக்காக இல்லங்க. ஆ எனக்கு நமக்கே ஒண்ணு தோணும்ல, நம்ம பிள்ளைங்களுக்காக ஏதோ ஒண்ணு செஞ்சிருக்கோம்டா. அல்ஹம்துலில்லாஹ் நம்மள நம்பி இந்த உலகத்துக்கு வந்தவங்களுக்காக நம்ம ஏதோ ஒண்ணு செஞ்சிருக்கோம் அப்படின்னு ஒரு இது இருக்கும்ல. அந்த மாதிரி நான் என் பிள்ளைங்களுக்காக செய்யணுமே, இந்த வீடியோ நான் யூடியூப் ஸ்டார்ட்
பண்ணதும் அதுக்காக தான். ஃபேம்க்காக இல்லங்க. உண்மையிலேயே சொல்லப்போனா, நான் ஃபேம் ஆயி என்ன பண்ண போறேன் சொல்லுங்க? அ 10 பைசாக்கு பிரயோஜனம் கிடையாது. உண்ம தானே! நம்ம ஃபேமிலி நம்ம அதான் உண்ம. அ ஃபேம் ஆறனால நமக்கு ஏதாவது பிரயோஜனம் இருக்கா? அப்படிலாம் இல்லவே இல்ல. எனக்கு ஒரு இன்கம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஸ்டார்ட் பண்ணது தான். இன்ஷா அல்லா நம்மளும் என்ன சொல்றது, சூரிய வம்சம் படம் மாதிரி ஒரே பாட்டுல பெரிய ஆள் ஆகலைனாலும், உழைச்சு பெரிய ஆளாக ட்ரை பண்ணுவோம் சரிங்களா? ஆ அவ்வளோதான். ஆ கடைசியா சொல்றேன், வேலை கிடைச்சிச்சு துவா பண்ணிக்கோங்க. அஃப்ரா குட்டிக்கு துவா பண்ணிக்கோங்க. அஃப்ரீன் அம்மாக்கும் நிறைய நேரம் துவா பண்ணிக்கோங்க. அஃப்ரீன் அத்தாக்கும் கை கால் சுகத்தோட இருக்கணும்னு துவா பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.